Daily. Taste the Daily. மூணு 1/2026 அன்று இந்த தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்த அறிவிப்பில் எந்த ஒரு அறிவிப்பும் சத்துணவுக்கு இல்லை என்பதன் அடிப்படையிலே 6/1/2027 அன்று மாநில செயற்குழு கூடி 12/1/2026 போராட்ட ஆயத்த மாநாடுகளை அனைத்து மாவட்டங்களில் நடத்தி 20/1 போராட்ட களத்திற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கும் வேளையிலே 14/1/2026 நம்முடைய இயக்குனர் அவர்களும் இணை இயக்குனர் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி 15 நாட்குள் செய்து தருவதாக கூறினார்கள். இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய தேர்தல் கால வாக்குறுதியிலே சரத்து எண் 317 தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் தருவேன், பணிக்கொடையுடன் ஓய்வூதியம் தருவேன், ஒட்டுமொத்த பணிக்கொடை தருவேன் என்று கூறியதன் அடிப்படையில் 4.5 ஆண்டு காலமாக அந்த அரசு எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. இந்த சத்துணவு ஊழியர்கள் அனைவருமே கணவனால் கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய சத்துணவு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் என்பது 2000. 43 ஆண்டுகளாக இந்த அரசாங்கத்தினுடன் பணி செய்துவிட்டு ஓய்வூதியம் 2000, ஒரு நாளைக்கு 66 ரூபாய் 77 பைசாவை வைத்து ஒரு நேரம் உணவு உண்டு மற்ற 2 நேரம் பட்னியா இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த அரசு எங்களை தள்ளிவிட்டிருக்கிறது. இன்று அரசு செயலாளர் எங்களுடைய துறை செயலாளர் அவர்கள் இன்று காலை 11 மணியில் பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையில் அவர்கள் இன்று ஒரு வாரம் நாளைக்கு சட்டசபை கூட்டம் தொடர்கிறது, அதனால் உங்களுடைய போராட்டத்தை ஒத்தி வைங்கன்னு சொன்னாங்க. எங்களுடைய ஊழியர்கள் அனைவருமே எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருந்த சத்துணவு ஊழியர்களுக்கு இந்த அரசு 3ஆம் தேதி அறிவிப்பு என்பது பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியதால் 20/1/2026 மையங்களை மூடிவிட்டு எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைக்காக போராட்டத்திற்கு களமிறங்க நாங்கள் மாநிலம் முழுவதும் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். சத்துணவு விநியோகம் இருக்காத மையங்களை மூடிவிட்டு நாங்கள் போராட்டத்துக்கு வருகிறோம். இந்த அரசு அதிகாரிகள் என்ன ஏற்பாடுகள் செய்திருப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. வாழ்வாதார கோரிக்கை 40 ஆண்டு காலமாக கொத்தடிமை ஊதியத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சத்துணவு ஊழியர்கள் தன்னுடைய வாழ்வாதார கோரிக்கைக்காக இன்றைக்கு போராட்ட களத்தில் வந்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.